வணக்கம் நண்பர்களே. இந்த இன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா வந்து 12 வோல்ட்டு 7Ah பேட்ரி உள்ள இன்வெர்ட்ரு. இந்த இன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து அன்யூஸ்லெஸ்ஸாக போச்சு. அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ அர்ஜென்ட்டுக்காண்டி 12 வோல்ட்டு 26Ah பேட்டரியை வந்து இது 7Ah 12 வோல்ட்டு இன்வெர்ட்டருக்கு தகுந்த மாதிரி இதை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா சோலார் கண்ட்ரோல் சார்ஜரில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்ஸ் கண்ட்ரோல் சார்ஜரு, இதிலிருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்து இந்த இன்வெர்ட்டரில் வந்து கொடுக்க போகிறோம். இந்த இன்வெர்ட்டர் வந்து கொடுக்குறனால வந்து நமக்கு 5 ஆம்ஸ் ரேட்டிங் உள்ள சோலார் கண்ட்ரோலை வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம இந்த இன்வெர்ட்டருக்கு தகுந்த வோல்டேஜ் மட்டும் கிடைக்கும். அதனால் வந்து இந்த இன்வெர்ட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பாதிப்பும் வராது. சோலார் கண்ட்ரோல் சார்ஜர் அவுட்புட் எடுத்து இன்வெர்ட்டர் கொடுத்து இன்வெர்ட்டர் ஆன் பண்ணிட்டோம். ஆன் ஆகுது. அதே போல் வந்து இன்வெர்ட்டர் அவுட்புட்டை எடுத்து நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு கொடுத்துருக்கோம். ஸ்டவ்வும் ஆன் ஆகுது. நம்ம அர்ஜெண்ட்டாக யூஸ் பண்ணுற பேட்ரி வந்து இல்லாத நேரத்தில் வந்து சோலார் கண்ட்ரோலர் சார்ஜரை யூஸ் பண்ணி அதிக AH உள்ள பேட்ரி வந்து கம்மியான AH பேட்ரி யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்ட்டர்களுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். நன்றி.